சார் வணக்கம் சார். வணக்கம் சார், ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தேனியில ஓபிஎஸ் டிடி விதிநகரன் இணைந்து ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை போட்டதுனால அந்த பொதுக்கூட்டத்துல ஓபிஎஸ் அவர்கள் பேசுறப்போ இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினரை டெபாசிட் இழக்க செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மை தானே சொல்லியிருக்காரு. மக்களுடைய தீர்ப்பே தானே. நீங்க அம்மா பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு சில சேனல்கள்லாம் போய் பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்கும்போது அம்மாவுக்கு பிறகு ஒரு ஆளுமையற்றவர்கள், நீங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம், காணொலியில நிறைய வந்திருக்கும். அம்மாவுக்கு பிறகு ஒரு சரியான ஆளுமையானவர்கள் யாரும் அல்ல, ஆளுமையற்றவர்கள் தான் அந்த மாதிரி சொல்லும்போது இவங்க எல்லாம் ஒன்னிச்சிருக்காங்க, பிரிஞ்சிருந்தா வர முடியாது, திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரும் அங்கிறதெல்லாம் சொல்ற மக்கள் கருத்தெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க. எங்க கேட்டாலும், பட்டி தொட்டி கிராமங்கள் நீங்க எங்க போனாலும் நீங்க ஒன்னிச்சு வந்தா வெற்றி பெறலாம். ஒன்னிக்காம எடப்பாடி தான் தோண்டித்தனமா திமுகவின் பி டீமா செயல்படுறதுனால நீங்க தோக்க தான் போறீங்க, டெபாசிட்டை இழக்க தான் போறாங்க. இது அடிமட்ட மக்களின் கருத்தை தான் அவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாரு ஒழியா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தனிப்பட்ட கருத்து கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. நீங்க எங்க போனாலும் ஐயா நீங்க எல்லாம் ஒன்னிச்சிருங்க, ஐயா நீங்க ஒன்னிச்சிருங்க. ஒரு நீதிபதி ஜெயச்சந்திரன் சாருடைய தீர்ப்பு அண்ணனுக்கு ஃபேவரா வந்ததுங்க. அண்ணன் என்ன சொன்னாரு? வாங்க பழனிசாமி கலந்து பேசிக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டாரோ, அழைப்பு விட்டாரோ இல்லையா? அதுதான் ஒரு கட்சியோட பெருந்தன்மையான தலைவரோட அங்கீகாரம். புரட்சி தலைவி அம்மாவும் அப்படிதான். தன்னுடைய தோல்விக்கு அடுத்தது கூட்டணி கட்சி தலைவர்களை தேடி போய் பார்த்தனாலும் கூட்டணி அமைச்சு வெற்றி வியூகத்தை அமைச்சாங்க. இவர் அப்படி இல்லையா பழனிசாமி, தான் தொண்டித்தனமெல்லாம் இருக்காரு. இவர் எம்ஜிஆர் அம்மாவுக்கு மேல இவர் என்ன பெபிலியர், என்ன ஃபிகரா? அப்படி ஒண்ணும் கிடையாது. 4 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இங்க யாருன்னே தெரியாது. அந்த 4 ஆண்டு காலமும் உங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு போனது அண்ணன் ஓபிஎஸ். அந்த 4 ஆண்டு காலம் சேவரில் உட்கார வச்சது அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள். நல்லா புரிஞ்சிருங்க. அதனாலதான் அவங்க அந்த கூட்டத்துல ஒரு தர்ம யுத்தமும் தர்ம போரும் சேர்ந்து நடத்துறோம். இதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது கிடையாது. அண்ணன் சொன்னதுல 100% உண்மைதான். இதனால ரெட்டலையில அவர் நிப்பாரு, அதை போய் தோக்கடிப்போம்னா நல்லா இருக்காது. ரெட்டை இலையில அவர் நிக்கிறாருங்கிறது அது காணல் நீர் போற ஒரு பகல் கனவு தான். அது எப்படி சார் நிக்க முடியும்? ரெட்டை இலை அடிப்பட்ட தொண்டனுக்குரியது. நீங்க சும்மா பொதுக்குழு தீர்மானம் சொல்லணும், இடைக்கால தீர்ப்பு வச்சுட்டுலாம் ரெட்டை இலை எல்லாம் வாங்க முடியாது. இது பொது தேர்தல். இந்த பொது தேர்தல் வரும்போது ரெட்டை இலை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் கொடுக்க முடியும். நீ அவ்வளவு யோக்கியதை உள்ள ரெட்டையில தான் சொல்லியாச்சுன்னா சட்டமன்றத்தில் இருக்கிற ஏஃபாபிமாவில் கையெழுத்து போட்டது அண்ணன் ஓபிஎஸ் தானே. நீ ரிசைன்மெண்ட் போ, ரிசைன்மெண்ட் நின்று பாரு, அவ்வளவு வரும். ரெட்டையில நின்று ஜெயிச்சிருவீங்களான்னு பார்த்துடலாம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட கையெழுத்தால தான் இன்னைக்கு நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற. நீ வச்சிருக்க பதவியும் பொதுக்குழுவும் எல்லாமே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக போட்ட கையெழுத்து. நீ பொதுச்செயலாளராக போட்ட கையெழுத்தா? நீக்கி பாரு, அப்பதானே தெரியும். அதெல்லாம் தேர்தல் கமிஷனுடைய வரும்போது தெரியும். வரும்போது நீங்க பாருங்க, ரெட்டையிலே எடப்பாடி பழனிசாமி கிடைக்குதா கிடைக்கலையா, யாருக்கு ரெட்டையில வருதுங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்க. இன்னும் விரைவில் இன்னொரு 10-15 நாள்ல எல்லாம் தெரியும். ஏதாவது எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் செய்வோம் அப்படின்றப்போ உங்க எதிரி யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. திமுக உங்க எதிரியா, எடப்பாடி பழனிசாமி? திமுக திமுக எங்களுக்கு எதிரி, எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு துரோகி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சியை திமுக கூட தான் பயணிச்சாரு, திமுக ஓட்டு கேட்டாரு. பேரறிஞர் அண்ணா அவர்களை முதலமைச்சரா உட்கார வைக்கிறதுக்காக உழைச்சாரு. தன்னுடைய படத்துல புரட்சி நடிகர்ங்கிற ஒரு பட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்காக மக்களுடைய இதை காட்டணும், இந்த திராவிட இயக்கத்தை கொண்டு வரதுக்கு அரும்பாடுபட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அண்ணா மறைவுக்கு பிறகு பல தலைவர்கள் அது முதல்வர் சீட்டுக்கு ஆசைப்படும் போதும் கூட கருணாநிதிக்காக உரிய அங்கீகாரத்தை வழங்கினவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கருணாநிதி இதே போல துரோகம் செய்து போடும்போது அதே துரோகத்தை முதல்ல அழிக்கணும்னு தான் நினைச்சார். எதிரி அழிக்கிறது எப்போனாலும் அழிச்சுக்கலாம், ஆனா துரோகி எப்போ உடனே அழிக்கணும்னு நினைச்சார். அழிச்சாரு. 11 ஆண்டுகள் அவர் இருக்கிறது வரைக்கும், 77ல இருந்து 77ல ஆரம்பிச்சு 87 வரைக்கும் அவர் இருக்கிறது வரைக்கும் வர முடியல. 11 ஆண்டுகள். அதாவது அதுக்கு பிறகு ஜானகி அம்மையார் வந்தாங்க, அதுக்கு பிறகு 1.5 ஆண்டு காலம் தான் இவர் இருந்தார். திரும்பி புரட்சி தலைவி அம்மா அதே அண்ணா திமுக திரும்பி மீண்டும் அரியணை ஏற்ற விடாமல் கலைஞரை விரட்டி அடிச்சாங்க. மக்கள் வந்துட்டாங்க அது போலதான் நான் சொல்றேன். துரோகத்தை செய்த துரோகி அவர் யாருங்கிறது மக்கள் மத்தியில சுட்டி காட்டணும். அதாவது துரோகி
துரோகி டெபாசிட் இழந்தார். எதிரிய களத்துல சந்திக்க நாங்க தயார். அதை புரிஞ்சுருங்க. அந்த வழியில தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பயணிக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் அதிமுக பலவீனப்படுது, அதிமுக தோக்குதுன்னா அது திமுக எப்பவுமே பலவீனப்பட்டு தானங்க இருக்கு. திமுகவுக்கு தான் லாபம். அதிமுக வந்து நீங்க நல்லா புரிஞ்சிருக்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதியிலேயே அதிமுகவோட பலம் என்ன, எடப்பாடி பழனிசாமியோட பலம் என்ன ஆகிறது ஊரறிஞ்ச விஷயம் ஆகி போச்சு. நீங்க எடப்பாடி பழனிசாமியோட பலம் என்ன, அது வந்து ஊரறிஞ்ச விஷயமாகி போச்சு. அதனால அவ்வளவுதான். அவருடைய ஒரு 2000 பேர் 2500 நிர்வாகிகளை வச்சிருக்காரு. அந்த நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு படம் பிடிச்சி காசு கொடுத்து அவங்கள வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. அவர் பின்னாடி இருக்க பாருங்களாம், கட்சியை வளர்க்கணும், தனக்கு பின்னாடி தன்னோட இந்த இயக்கம் வளரணும், 100 ஆண்டு காலம் வளரும்னு சொன்ன புரட்சி தலைவி அம்மாவோட வாழ்க்கை, அதாவது சிந்திச்சு பார்த்தாங்கன்னா, அம்மா கொடுத்த உறுதிமொழியை சிந்திச்சு பார்த்தாங்கன்னா, இன்னைக்கு இவங்களுடைய சூழ்நிலையே ஒரு அரவணைப்பு தன்மை இருக்கு. எல்லாம் கோடி கோடியா சம்பாதிச்சு கொள்ளையடிச்சுட்டு உட்கார்ந்துருந்து தான் பணத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த பக்கம் திராவிட இயக்கத்துக்கு கை கொடுத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதான் உண்மை. திமுகவுக்கு பி டீமா செயல்பட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆட்சி இருக்கிற வரைக்கும் பாரதிய ஜனதா காலை பிடிச்சிக்கிட்டே உட்கார்ந்துக்கிட்டாப்புல. அது பிறகு இப்போ நாளைக்கு என்ன கண்டிஷன் வருதோ என்னவோ தெரியல, திமுக வருது இன்னைக்கு, அதனால நம்ம திமுக காலை பிடிச்சி போவோம்னு சொல்ற கண்டிஷன்ல திமுக பி டீமா செயல்பட்டு இவரு, அதாவது பழனிசாமி வந்து துரோகத்தின் வடிவே உருவாகினவர் தான் பழனிசாமி. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறாருங்கிறது ஸ்டாலினுக்கும் அவருக்கும் தெரியாம இருக்காது. இவர் துரோகத்தின் மொத்த உருவமே தெரியும். ஆனா விட்டு பிடிக்கிறாரு அவரும், அது எங்களுக்கு தெரியுது. இந்த துரோகத்துல யாரு துரோகத்தை காட்ட போறாங்கன்னு பாக்கலாம். அவங்க 2 பேருக்கும் பி டீம். எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, ஓபிஎஸ் எப்படி குறி பயன்படுத்த முடியுமா, பறக்க விட்டு பாருங்களேன், போலீஸ் நீதிமன்றம் எல்லாம் சொல்லிடுச்சு. ஒரு நீதிமன்றத்துல அவர் வந்து பண்ண மரியாதைக்காக, அதாவது நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக இப்ப அந்த இடைக்காலமும் ரத்தாகி போச்சு. அவர் அண்ணன் நினைச்சு கெட்டலாம், தொண்டர்கள் கெட்டலாம். எடப்பாடிக்கு அப்ப விட்டு கட்சியா சார்? எடப்பாடி எப்படி சார் கேட்கறதுக்கு என்ன சார் ரைட் இருக்கு? இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாமர தொண்டனுக்கு கொடுத்துருக்க கட்சி சார். அவர் அண்ணன் ஓபிஎஸ் வந்து பரம்பரை அண்ணா திமுக தொண்டன். நீ அப்ப விட்டு கட்சின்னா நீ சொல்லு, நாங்க கொடி பிடிச்சிட்டு வாங்க, உங்க அப்ப விட்டு கட்சி நாங்க எங்க தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி சார். அதை கொடி பிடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. நாங்கள்லாம் தயாரா இருக்கோம் களத்துல இறங்கி அடிக்க. ஆனா அண்ணன் வேண்டாங்கிறாரு, வேண்டாம், அதனால ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் கெட்டு போவோங்கிறாரு. அதனாலதான் நாங்க அமைதி காத்துட்டு போயிட்டு இருக்கோம். இல்லைன்னா நாங்க தொண்டர்களை விட்டுட்டு போவோமா? 90% தொண்டர்கள் இன்னைக்கு வந்து அண்ணனோடய தான் பயணிச்சுட்டு இருக்காங்க. எந்த தொண்டனை கொடி பிடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க? இதோட மோசமான சூழ்நிலை பழனிசாமிக்கு வந்து வரக்கூடிய காலத்தை விரைவில் பாருங்க. கொடியும் இல்லாம, சின்னமும், அதாவது இந்த கட்சியும் இல்லாம எங்க இருக்கணுமோ அங்க இருப்பார் பாருங்க. அப்போ தெரியும். அப்போ அதே துரோகம் செய்யும் போது அதே துரோகம் தனக்கு திரும்பி வரும். அவர் தான் என்ன சொல்லாரா, இந்த இயக்கத்துக்கும் இந்த கட்சிக்கும் துரோகம் செய்யறவங்க அனுபவிப்பார்கள். உண்மையை சொல்றேன், அவர் வாயில கரெக்டா இருக்கு. அவர் வாயில சீனியை தான் போடுறோம். இந்த கட்சிக்கு துரோகம் செய்யற எடப்பாடி பழனிசாமி நீங்க சொன்னது மாதிரியே கூடிய சீரத்தில் நீங்க அனுப்பிப்பீங்க. செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாள் அன்றைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய அதிமுகவினுடைய முழக்கத்தை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். தமிழர்களுடைய உரிமையை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம். இதுதான் ஐயோ ஐயோ. அதுல கூட ஒரு புரட்சி தலைவி அம்மா அவரோட குரலை கபலீகரம் பண்ணியிருக்காரு. மோசடி தொண்டர்கள் வழக்கு போட முடியாதா? இந்த மாதிரி அம்மாவோடைய குரலை வந்து, சார் இதெல்லாம் வந்து வியாபாரிகள் சார். இவங்களுக்கு வந்து அங்க வர்றவன் வந்து உணர்வு பூர்வம் உள்ளவன் இந்த மாதிரி செய்ய மாட்டான். இப்போ எங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து தர்மயுத்தத்தில் வந்து ஒரு அமைச்சர் வந்து சேர்ந்துக்கிட்டு இப்படிதான் அம்மாவுடைய இறந்ததை கொண்டு வந்து காட்டி ஆர்கே நகரில் வந்து வச்சார். அவர் இப்போ அங்கே தான் இருக்கார். அவரெல்லாம் வந்து எப்படின்னா 10 கட்சி மாதிரி வந்த ஒரு வியாபாரிகள். அது போல தான் இப்போ அம்மாவுடைய குரலை வச்சு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மக்கள் நம்புவாங்களா? அப்படி நீ குரலை வச்சுனா நீ மோசடி, உன்னோட மோசடி வெளிச்சத்துக்கு வருது பாரு. நீ என்னெல்லாம் பண்ற அம்மாவோட குரல்ல மாதிரியே உருவாக்கி எடப்பாடி பழனிசாமி பண்ணுங்கிற எவ்வளவு மோசமான செயல்பாடு. இவரை நம்புவாங்களா? முதல்ல நீ அம்மா கிட்ட இருக்கிற நிரந்தர பொதுச் செயலாளருங்கிற பதவியே நீ பறிச்சவ. நீ அம்மாவோட குரலை வச்சு மக்கள் மத்தியில போன அவனை காரி துப்புவாங்க. சொல்லுங்க, அந்த ஆடியோவையும் தூக்கிக்கிட்டு இவரு சொல்ற மாதிரி இது பண்ணிட்டு சொல்லுங்க. எத்தனை இடத்துல அது எதிர்ப்பு உருவாக போகுது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தெரியும். ஒரு இடத்துல கூட அவர் டெபாசிட் வாங்க மாட்டார் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி.
முதல்ல அவர் கேண்டிடேட் யார் சார் போடுவான்? யார் அவர் நிற்க வச்சு ஜெயிக்க வைப்பார்? அது சொல்லுங்க. எத்தனாயிரம் கோடி செலவு பண்ணுவார் எடப்பாடி பழனிசாமி? அந்த மாவட்ட செயலாளர் எத்தனை பேரை உருவாக்குவான்? அவனு மட்டும்தானே சார் இருக்காங்க. அது கூட நீங்க எப்படி உருவாக்குவாங்க? உங்களை நம்பி இன்னும் கூட்டணி கட்சிக்கு வரல. பலமான கூட்டணி வரும். எங்க வரும்? காங்கிரஸ் வரும். நீங்க அழகிரி ஏதோ பேசிட்டு இருந்தாருன்னா அவரை தூக்கி மாற்றிட்டு செல்வ பெருந்தகையை தூக்கி போட்டு விட்டாங்க. செல்வ பெருந்தகை திமுகவோட கூட்டணி முடிஞ்சு போச்சு. அப்புறம் வேற யாரு? மதிமுக வரமாட்டேன், விடுதலை சிறுத்தை வரமாட்டேன். உங்க கூட வந்து பாட்டாளி மக்கள் கட்சி 3 எம்எல்ஏக்கள் ஏதாவது தங்கம் தென்னரசு அமைச்சர் வீட்டுக்கு போனாங்க, அவர் வீட்டுக்கு போகலன்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க. பாத்தீங்களா? இதோட அவமானம். அதுக்குள்ள ஒரு செய்தியை பரப்பி விட்டுறீங்க. தேமுதிமுக பேசிட்டு இருக்கு, சாமக பேசிட்டு இருக்கு. பேசுங்க, பேசுறதான் செய்வீங்க. எல்லாரும் உங்களை வச்சு திரும்பி அடுத்தடத்துல பேரம் பேசுவாங்க. அவர் 5 தாரன்னாரு, அவர் 2 தாரன்னு சொன்னாரு, இவர் 7 தாரன்னு சொன்னாரு. உங்களை பகடக்காயை பயன்படுத்தி அவங்க மற்ற இடத்துல பேசிட்டு இருப்பாங்க. இதென்ன பேச்சுவார்த்தை சார்? நான் அங்க போனா அவரு எனக்கு 7 தாரன்னாங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி அதை பிரபலியப்படுத்துறீங்க. ஆனா நீ 0 தான். எடப்பாடினா 0 தான். எடப்பாடியை நம்பி யார் சார் வருவாங்க? முதல்ல எல்லாருக்குமே தெரியும் சார். இந்த இயக்கத்தோட கூட்டணி வச்சவங்க எல்லாருக்குமே தெரியும். அதிமுகவில் பலம் பெற்றவங்க தான் பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தையா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து அதிமுகவோட உட்கார்ந்து இருந்து பலம் பெற்றவங்க, ஆட்சி அமைச்சவங்க, கூடால இருந்தவங்க, கூட்டணி கட்சியிலே இருந்தவங்க. அவங்களுக்கு தெரியாத புரட்சி தலைவர் விதியை மாற்றி இந்த போலி பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்டாருங்கிறது தெரியாதா? பூனை இருட்டாருன்னு பால் குடிக்கிறது கதை மாதிரி. அதெல்லாம் வந்து நம்புறத்தன்மை எல்லாம் இனிமேல் எடப்பாடி பழனிசாமி கிட்டே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி கூடால இருக்கிறவங்களே நம்ப மாட்டாங்க. நீங்க அதனாலதான் ஜெயக்குமார் அழகா வைக்கிறாரு பாருங்க ஆப்பு. என் பையன், அவர் ஜெயக்குமாரோட பையன் நிக்கிறது வாரிசு அரசியல் இல்லையா? ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கிறவரோட பையன் வந்து நின்னா அதான் வாரிசு அரசியலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு பையன் மிதுனை கொண்டு வந்து நீ எம்பி ஆக்கிடக்கூடாதுன்னு வச்சுட்டாரு ஆப்பு. நல்லா புரிஞ்சிருக்க. இப்போ இவர் கொண்டு வந்து அவர் பையனை விட்டு வாரிசு ஆக்கிடக்கூடாதுங்கிறக்கா ஜெயக்குமார் எவ்வளவு தந்திரமா வேலை செஞ்சாரு. உன்னை சுத்தி இருக்கிற கூட்டம் அவ்வளவுமே ஒரு நாள் உன்னை கவுத்து விட்டுட்டு நீ யாருன்னு கேட்கிற ரேஞ்சுக்கு வரக்கூடிய கூட்டம் தான் ஒன்னு சுத்தி இருக்கிற கூட்டம். நம்பகத்தன்மையற்ற கூட்டத்தை தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ புரட்சி தலைவி அம்மா அவர்களோ வைத்திருந்த கூட்டங்கள் கிடையாது. இன்னைக்கு என்ன கஷ்டமோ என்ன நஷ்டமோ என்ன இருந்தாலும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு பின்னாடி நாங்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்கும். எல்லாரும் நாங்கள்லாம் பெரிய கோடீஸ்வரம் கிடையாது, உங்களை மாதிரி கொள்ளையடிச்சவங்க கிடையாது. எல்லாரும் தொண்டர்கள் தான். எல்லாம் எங்களோட கை காசுகளை நாங்கள்லாம் போட்டு செலவு பண்ணி கூடால் நின்று ஒரு தலைவரை பண்றோம்னா இயக்கத்தை காப்பாற்றுறதுக்காக. அதை தான் அண்ணன் ஓபிஎஸ் சொல்றாரு, காப்பாற்றுவோங்கிறாரு. அண்ணன் டிடி விஜயநகர் அண்ணன் கூடால இருக்கிறவங்க ஒன்றும் பெரிய பெரிய தலைமை பதவிகள் வகித்தவங்க கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, எம்பிகள் கிடையாது. எல்லாம் அடிமட்ட தொண்டர்கள். இதுதான் சார் தொண்டர்கள். அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு உட்கார்ந்துருக்காருன்னா தன்னை நம்பி வந்தவங்கள விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக விட்டுச்சிருக்காரு. ஆனா அவருடைய கொள்கை அதிமுக இந்த தீய சக்திகள்ட்ட வந்து காப்பாற்றணும், அதான் அவர் கொள்கை. இவரோட கொள்கையும் அதே மாதிரி அண்ணன் ஓபிஎஸ் அவரோட கொள்கை. அதனாலதான் அந்த கூட்டத்துல தெளிவாகவே பேசுறாங்க. நீங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு தாய் வயிற்றில் பிறந்த உடன்பிறப்புகள் பிரிவு வந்தால் திரும்பி, அதாவது ஒரு தாய் வயிற்றில் பிறந்த உடன்பிறப்புகள் தான் அங்க எல்லாமே குழும்பி இருக்காங்க. நானும் பார்த்தேன், தொலைக்காட்சியில பார்த்தேன். அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகள். இது போல நீங்க தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் எல்லா இடத்துலையும் நீங்க போக இவங்க இணைஞ்சு செயல்படும் போது தொண்டர்கள் வருவாங்க, எடப்பாடியை நம்ப மாட்டாங்க. அதை தான் அண்ணன் வந்து முன்னாடி சொல்றாரு. ஏன்னா அவருக்கு வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களோடைய 20 ஆண்டு காலம் பயணித்தவர், அவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவர் வந்து இவர் டெபாசிட் கூட வாங்க மாட்டாரு. தொண்டர்கள் மத்தியில ஓட்டு கிடையாது. நீதான் 2 கோடி உறுப்பினரை வச்சிருக்கிய, ஏன் கூட்டணியை தேடி போற? மெகா கூட்டணி நில்லு. தமிழ்நாடு வாக்காளர்கள் எண்ணிக்கையில 30% ஓட்டு வாங்கிட்ட இருக்கலையா? 2 கோடிக்கு மேல உறுப்பினர் அட்டையை வச்சிருக்கியா? உறுப்பினர் அவ்வளவு பேரும் ஓட்டு போட மாட்டான்னு நம்பிக்கையா? நின்று பாரு, தனிச்சு நிற்கன்னு சொல்லி தனிச்சு நின்று பாரு. தனிச்சுதான் நிக்க போற, இருந்தாலும் தனிச்சு நின்று பாரு. 2 கோடி உறுப்பினர்களை வச்சு அதாவது பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு 15 நாள்ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்ல வேண்டாமங்கிறதுக்காக அமைதிகள். சமீப நாட்களா சில நடிகைகளை வச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள சர்ச்சை வந்துட்டு இருக்கு, எப்படி பார்க்க? அதுவே நாடிட்டு இருக்கு. புனிதமான ஒரு, அதாவது இந்த இயக்கத்தை உருவாக்குறதே ஒரு புரட்சி நடிகர். அது பிறகு இந்த இயக்கத்தை வளர்த்தவங்க ஒரு கலைச்செல்வி. நல்லா புரிஞ்சுருங்க. அப்படிப்பட்ட இடத்துல சினிமா துறையை சேர்ந்தவங்களை
நம்ம அவமானப்படுத்தி நடந்திருக்குன்னா அதை அவர் அந்த அந்த ஆள் அவர் ஏவி ராஜா அவர் வெளியில வந்து சொல்றதும் அது குறிப்பிட்ட நடிகர்கள் பேர்களை யூஸ் பண்ணி பேர்களை சொல்லாமல் சொல்லியிருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது, அங்கே என்னென்ன கூத்து நடந்தது, இவங்க மதிலேறி சாடினாங்க, இதெல்லாம் நிறைய கதைகள்லாம் நம்ம நிறைய பேர் பேசியிருக்கோம். 23 எம்எல்ஏக்கள் இந்த எடப்பாடி பழனிசாமி வேண்டான்னு கவர்னர்கிட்ட மனு கொடுக்கும்போது எல்லாரும் சொன்னாங்க, அண்ணன் வெற்றிவேலு எல்லாம் சொன்னாங்க என்ன நடந்தது, இவங்க யார் கூட கூடுறாங்க. ஆனால் எனக்கு என்னன்னா அந்த கூவத்தூர்ல நடந்து இவர் முதல்வர் ஆனார்ல, அதை வந்து சிபிஐ விசாரணை வைக்கணும்ங்கிறது தொண்டர்களுடைய எண்ணங்கள். ஏன்னா கூவத்தூர் நீங்க அந்த நடிகைகள் அது இதெல்லாம் விட்டுருங்க, அந்த கதைகளுக்கு அது வந்து ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா அது வந்து உண்மையா என்ன நடந்துச்சு, குதிரை பேரங்கள் பேசப்பட்டதா, பணம் கொடுத்தது தெரியும், தங்கம் கொடுத்தது தெரியும், ஆனா இப்படியும் கொடுத்து பண்ணியிருக்காங்களா சொன்னா இந்த அதிமுக காட்டி கொடுத்தவன் கூட்டி கொடுத்தவன கதை மாதிரி ஆகிப்போச்சு. அதனால சிபிஐ எதுக்காக சொல்றேன்னா, ஒரு முதல்வர் பதவி தமிழ்நாட்டை 4 ஆண்டு காலம் ஒரு நீங்க 10 அதாவது பிரமாணங்கள், அதாவது நம்ம வந்து உரிய அங்கீகாரங்கள் எடுத்து முறைப்படி நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு முதல்வராக இருந்திருக்கீங்க, நல்லா புரிஞ்சிருங்க. அப்போ நீங்க ஒரு அரசு சார்பில் வந்துருந்தீங்க, நீங்க பணம் கொடுத்து வந்திருக்கீங்களாங்கிறது சிபிஐ விசாரிக்கணும். விசாரிச்சு இந்த 4 ஆண்டு கால முதல்வர் முன்னாள் முதல்வருங்கிற அங்கீகாரத்தை அவர்கிட்ட வந்து ரத்து பண்ணணும். அந்த அங்கீகாரம் இருக்கக்கூடாது சார். மோசமான வழியில குறுக்கு வழியில சம்பாதிச்சு வந்தவர், குறுக்கு வழியில ஏறி வந்தவர் முன்னாள் முதல்வர்னு போடுறதுக்கு இது கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் முன்னாள் முதல்வர். இப்போ புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு 3 முறை கொடுத்தாங்க, அது வந்து முன்னாள் முதல்வர். நீ குறுக்கு வழியில பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு முன்னாள் முதல்வர் சொல்லி இன்னைக்கும் அந்த சலுகையை அனுபவிக்க கூடாது. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் நாளைக்கு இல்லைன்னா நீ சாதாரண ஒரு ஆளாக தான் இருக்கணும். நீ முன்னாள் முதல்வராக ஒரு பட்டம் உனக்கு இருக்கக்கூடாது. அதுக்காக சிபிஐ விசாரணை வேணுங்கிறது தொண்டரோட எண்ணம். ஏன்னா அங்கே என்ன கூத்து நடந்தது, யார் நடந்தது, இவ்வளவு மோசமான சூழ்நிலைகள். ஆனால் ஏவிராஜ் சொல்ல மாதிரி ஒரு மாவட்ட செயலர் கூட அவரால் மாற்ற முடியாது. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேரில் ஒரு ஆடியோ ஒன்று ஓடிச்சு. ஏதோ அது ஒரு பெண்ணோட விஷயம்தான், உங்களுக்கு தெரியும், நீ அங்க வாமா அங்க வாமாங்க. அந்த கதையை என்ன பண்ணாங்க, ஜெயக்குமார் மேல என்ன, அதே புரட்சி தலைவி அம்மாவா இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னொரு முன்னாள் அமைச்சர் மணிகண்டன், அவரு பேர்ல ஒரு பெண்கள் வழக்கு வந்தது. என்ன செஞ்சாங்க, என்ன அவர் கட்சி விட்டு நீக்கிட்டாரா இல்ல இது பண்ணிட்டாரா? ஒன்றும் பண்ணலையே. எடப்பாடி பழனிசாமியால எதுவும் செய்ய முடியாது, ஒருத்தரும் நீக்க முடியாது. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது எந்த அமைச்சரவையும் அவரால் மாற்ற முடியாது, எந்த எம்எல்ஏக்களையும் அவர் கோடி கோடியா சம்பாதிக்க விட்டாரு. நல்லா புரிஞ்சுனுங்க. அது பிறகு அது கூவத்தூர்ல விலைக்கு வாங்கினது, அதுக்கு பிறகு பொதுக்குழுன்னு சொல்லி பேர்ல விலைக்கு வாங்கினது நிர்வாகிகள். அவர் எல்லாமே விலை கொடுத்து வாங்கின ஆட்களை கையில வச்சிருக்காரு. அதனால கட்சியை நடத்த முடியாது. நேற்று ஏதோ ஒரு பப்ளிக்ல கேட்கும்போது சொல்லுவாங்க, எடப்பாடி கட்சியை அழிச்சு போட்டாருங்க, அதிமுக கட்சி அழிஞ்சு போச்சு சொல்லும் போது எடப்பாடி கட்சி அழிச்சு போட்டாருன்னு சொன்னாரு. ஆனா அதிமுக கட்சியை போச்சுன்னு சொல்லும் போது எங்க கண்ணெல்லாம் ரத்தமா வருது. ஏன் இந்த மாதிரிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தான் தோண்டித்தனமா ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு பண்ற அதட்டலும் முதட்டலும் நீங்க பாருங்க. அங்க இருக்கிற உண்மையான தொண்டர்கள், புரட்சி தலைவரோட பயணித்தவர்கள் எல்லாம் இதெல்லாம் கண்டு வெகுண்டெழுந்து வெளியில வரணும். வெகுண்டெழுந்து வெளியில வந்து எடப்பாடி பழனிசாமி நீ செய்யறது தவறு, நீ பண்றது தவறு, இந்த கட்சி. ஆனா அது கண்டிப்பா இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாருங்க எவ்வளவு புரட்சி வெடிக்க போகுதுன்னு அதிமுக பாருங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி எங்க இருக்க போறான்னு. அதுக்கு மக்கள் தீர்ப்பு சரியான தீர்ப்பா இருக்கும். மக்கள் தீர்ப்பு மகேஸ்வரன் தீர்ப்பு மாதிரி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கிற அதிமுக தொண்டனும் சரி மக்களும் சரி எடப்பாடி பழனிசாமியோட ஆணவத்தை அழிக்கவே எதிர்த்து ஓட்டு போடுவாங்க. நல்லா புரிஞ்சு, எடப்பாடி பழனிசாமி ஓட்டு இல்லாமல் ஆக்கினாதான், மக்கள் செல்வாக்கு இல்லைங்கிறத இது பணம் கொடுத்தா கூட வாங்கிடுவாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு ஏன்னா அவங்களுக்கு அதிமுக வரணும் சார். மீண்டும் அதிமுக உயிரிழந்து வரணும்னா எடப்பாடி பழனிசாமி அழியணுங்கிறது முடிவெடுத்துட்டாங்க. அவங்க மக்கள் மனசுல நினைச்சிட்டாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போட்டா அவன் திரும்பியே தாங்கிற ஒரு அகம்பாவத்துல போயிடுவான். அதனால அவனுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற ஒரு முடிவை மக்கள் எடுத்துக்கிட்டாங்க. நாங்க சொல்றது ஒரு பக்கம், நாங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்னு சொல்லலாம், நீங்க எதுவும் சொல்லலாம், நாங்க அப்படி சொல்லல, கட்சி நலன் கருதி சொல்றோம். மக்கள் நினைக்கிறது தான் நாங்க இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி சொல்றோம். இன்னைக்கு திமுகவுடைய இன்னைக்கு ஆட்சி சரியில்லைன்னு பாமர மக்கள் மத்தியில எல்லாம் பரபரப்பா இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. திரு ஸ்டாலின் அவர்களை சொல்ல இன்னைக்கு நிறைய இடத்துல பிரச்சனை நடக்கு. அவங்களால கண்டுக்கிட முடியல. எத்தனை இடத்துல
கொலை கொள்ளை அடி தடி பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நிறைய நடந்துட்டு, எதையும் கேட்க முடியல, எதையும் பேச முடியல. நீங்க சென்னை சிட்டியில் நீங்க இன்னைக்கு மெட்ரோவில் இல்லை பார்த்துட்டீங்கன்னா எங்கேயுமே ஒரு போக்குவரத்து கூட இன்னைக்கு ஒழுங்கினமா இருக்கு. ஒரு முறைப்படியா யாருமே பண்ண முடியல. அங்கங்க பள்ளம் தோண்டி போட்டு எல்லா இடமே மக்களுடைய வெறுப்பு இன்னும் இல்லை சார். தமிழ்நாடு முழுக்க இருக்கு, நிறைய இடங்கள்ல இன்னைக்கு அதிருப்தி அலை இருக்கு. ஆனா அந்த அதிருப்தி அலைய நீங்க இன்னைக்கு முன்னிச்சிருந்தால் நம்ம அடுத்தால இன்னைக்கு வந்திருக்கலாம், வரலாம், மக்கள் விரும்புவாங்க. இன்னைக்கு மூணாவது இன்னொருத்தர் வரதுக்கு உதவியா இருக்கிறதும் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு திமுக இல்லைன்னா அண்ணா திமுகன்னு சொல்லிதான் தமிழ்நாட்டில் மக்கள் மனசுல இருக்கிறத இன்னைக்கு இன்னொரு கட்சியை உருவாக்கி கொண்டு வரணுங்கிறதையும் பின்னணியில வேலை பார்க்கறதும் எடப்பாடி பழனிசாமி ஓட தான் தம்பித்தனம். அது தமிழக முதல்வருக்கும் தெரியும். அதனாலதான் உங்களுக்கு இவர் கேட்டாருன்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு சீட்டை போட்டு கொடுத்தாரு பிடிங்கிறத நீங்க பார்த்துருங்க. உள்ள நாள் பூதாவும் இல்லாத துணைத் தலைவருங்கிறதே சட்டமன்றத்தில் கிடையாதுன்னு சொன்னா அண்ணா அப்பா ஒண்ணு, சபாநாயகர் அப்பா ஒண்ணு, எப்படி திரும்ப திடீர்னு முதல்வர் சொன்ன துணைத் தலைவர் பதவி வந்துட்டு? சார் நான் ஒண்ணு சொல்ல சார், 2011 எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்த திமுக திரு ஸ்டாலின் அவர்கள் அம்மா முன்னாடி உட்கார வச்சாங்களா இல்லையா? நீங்க ஒரு எம்எல்ஏ தானே சார், உங்களை முன்னாடி உட்கார வச்சாங்களா வைக்கலையா? விஜயகாந்துக்கு அடுத்தது உங்களை தானே உட்கார வச்சிருந்தாங்க, சொல்லுங்க. உங்களை அம்மா தான் போட்டாங்களா? பதவியேற்பு விழாக்கு நீங்க வந்திருக்கும் போது 4000 ரூபாய் 5000 ரூபாய் அவர் ஸ்டாலின் உட்கார வச்சுட்டாங்கன்னு சொன்னோன்னா உடனே கூப்பிட்டு கண்டிச்சாங்க. அதுக்கு உடனே அதுக்கு செய்தியும் தெரிவிச்சாங்க. ஆனா இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் 3 முறை முதல்வராக இருந்த ஒரு கட்சிக்கு இன்னைக்கு அந்த ஏஃபார்ம் பிஃபார்ம் போட்டு வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே முதல் கையெழுத்து போட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நீங்க இன்னைக்கு அதாவது செல்லா காசுகளுக்கு பின்னாடி கொண்டு போய் உட்கார வைக்கணும் சொன்னா தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து சொன்ன அண்ணன் போகக்கூடாது, புறங்கணிக்கணும்னு. நாங்க தான் அண்ணன் போய் உட்காருவாரு, அண்ணா அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. நாங்கெல்லாம் சேர்ந்து அண்ணன் போகக்கூடாதுன்னு அவருக்கு கண்டிஷன் போட்டதுனால அவர் புறங்கணிச்சார். அதை எதிர்த்து 3 எம்எல்ஏக்களையும் புறங்கணிப்பு பண்றதுக்கு வெளிநடப்பு செய்யறதுக்கு கூட வேண்டாங்க, செய்யாதீங்கன்னார். எனக்காக செய்ய வேண்டாம்னார். இதே எடப்பாடி பழனிசாமி சொல்லி பாருங்க, ஒரு துணைத் தலைவருக்காக வெளிநடப்பு செஞ்சானால செய்யலையா? அவங்கள மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னு. அதுதான் ஒரு தலைவரோட எனக்காக சட்டமன்றத்தில் ஒரு மரபை நம்ம மாற்றணும், அது சபாநாயகரோட உரிமை. இவங்க ஒரு துணைத் தலைவருக்காக வெளிநடப்பு செஞ்சாங்களா செய்யலையா? தன்னோட இருக்கை மாற்றப்பட்டதுன்னு சொல்லி 3 எம்எல்ஏக்களை வெளிநடப்பு செஞ்சாரா அண்ணா ஓபிஎஸ்? செய்யணும், செஞ்சிருக்கலாம்ல சார். 3 பேரும் இன்னைக்கு வெளிநடப்பு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல, வேண்டான்னு. அவர் நேற்று கூட டிடிவி அண்ணன் மேடையில் சொல்லியிருப்பார், அவரை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா பதவியும் அனுபவிச்சிட்டேன், இந்த இயக்கத்தை மீண்டும் ஒழுங்குபடுத்தணுங்கிறத ஒரே கொள்கையில நான் செயல்பட்டு இருக்காரு நம்ம அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ங்கிறத டிடி தினகரன் அவர்களே சொன்னார். அவருக்கு எந்த பதவி ஆசையும் கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு சந்தோஷமா போயிட்டு இருந்தா அவர் வழி நடத்துறதுக்கு தயார். முதல்வராக உட்காந்துட்டாரு, எதிர்கட்சி தலைவராக உட்காந்துட்டாரு, எதிர்கட்சி துணைத் தலைவராக உட்காந்துட்டாரு, பாராளுமன்றத்தில் பிரதமர் மாநாட்டில் போய் அம்மா அனுப்பி விட்டு உட்கார வந்துட்டாங்க, கட்சியில இருந்து இதுல உட்காந்துட்டாரு, பொருளாளராக உட்காந்துட்டாரு, கட்சியை ஒருங்கிணைப்பாளராக தேர்தல் எத்தனையோ அவர் பார்த்து வந்துட்டாரு. 2014 எம்பி கேண்டிடேட் ஃபுல்லாவே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தானே கேண்டிடேட் செலெக்ஷன் பண்ணாரு. அதுதானே அம்மா டிக் பண்ணாங்க எல்லாத்தையும். எத்தனை புதுமுகங்களை கொண்டு வந்து விட்டாரு. அந்த மாதிரி நீ செஞ்சிரியா? நீ பார்க்கலாம் எடப்பாடி முடியுமா? அதனால மக்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் மிகப்பெரிய சம்மட்டி அடி எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுப்பாங்க. அதோட எடப்பாடி பழனிசாமியோட கூடாரங்கள் கலைஞ்சு சின்ன பின்னமாக செதறும். அதை தான் அண்ணன் டெபாசிட் இழந்து அதால போயிடுவாங்கிறத பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாகும். நிறைய விஷயங்கள்